இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு போதிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக அதிகரித்திருக்கக்கூடிய வெப்பநிலை இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வெப்பமான காலநிலை ஆரம்பித்திருக்கிறது. இது மே மாதம் வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது வளமையாகவே இலங்கை பொறுத்தவரை வெப்பமான காலநிலையாக தான் நிலவும். இந்த காலப்பகுதியில் இந்த வெப்பம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக குறிப்பாக இந்த வடமத்திய மாகாணங்கள் போன்ற சப்ரமுக வடமத்திய மாகாணங்களுக்கு அதிகளவு வெப்பநிலை நிலவுவதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அம்பாந்தோட்டை, ஹம்பகா, மன்னார் போன்ற மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை நிலவுவதாக, குறிப்பாக வடமாகாணம் சார்பிலே மன்னாரிலே அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வரப்போகிற நாட்களிலே இந்த வெப்பநிலை அதிகரித்து செல்ல போகிறது. இது மே மாத இறுதி வரை இந்த நிலைமை தொடரும் எனவும் கூறப்படுகிறது. எனவே இந்த வெப்பநிலை அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடிப்படையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக உடலியல் பிரச்சனை என்று பார்த்தால் உடலிலே நீர் வறட்சி ஏற்படும். நீர் வறட்சி ஏற்படும் பொழுது உடலுடைய இயக்கம் பாதிக்கப்படும். எனவே உடலில் இருக்கக்கூடிய நீர் வறட்சியை கட்டுப்படுத்தி உடலை நீர் சமநிலையை பேணுவதற்காக அதிகளவு நீரை பருகிக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த இளநீர், நீர் போன்றவற்றை அதிக அளவிலே பருகிக் கொள்ளுங்கள். அதே போல இந்த தளர்வான ஆடைகளை இந்த வெக்கை காலங்களிலே அணிந்து கொள்ளுங்கள். காற்றோட்டமான ஆடைகள் வேர்வையினால் எங்கள் உடம்பைக்கு அசௌகரியமான நிலையை தோற்றுவிக்காது அல்லது காற்றோட்டமான தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போல இந்த மென்மையான நிறங்கள் இருக்கக்கூடிய லைட் கலர் உடுப்புகளை போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா டார்க் கலர் இந்த வெப்பத்தை உறிஞ்சி வைக்கக்கூடிய, குறிப்பாக கருப்பு நிறம் எல்லாமே வெப்பத்தை உறிஞ்சி வைத்திருக்கக்கூடிய நிறங்கள். அதனால தான் இந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது, பகல் போட்டிகளிலே கிரிக்கெட், வெயில்களுக்குள்ளே கிரிக்கெட் விளையாடும் போதும் மைதானங்களுக்குள்ளே இந்த கருப்பு நிற ஆடைகள் அணிவது. டெஸ்ட் போட்டிகள் பகல் போட்டிகளாக நடைபெறும் பொழுது டெஸ்ட் போட்டிகளுக்கு அனைவருக்குமே வெள்ளை ஆடை கொடுக்கப்படுவது காரணம், வெள்ளை நிறம் என்ன செய்யும் என்றால் வரக்கூடிய வெப்ப கதிர்களை வெள்ளையிலே பட்டு அவை தெறிப்படைந்து சென்றுவிடும். ஆனால் கருப்பு நிறம் என்ன செய்யும் என்றால் வெப்பத்தை உறிஞ்சி வைத்து அதனுடைய உடலுடைய வெப்பநிலையோடு சேர பண்ணிக்கொள்ளும். எனவே இதிலிருந்து தவிர்ப்பதற்காக இந்த கருப்பு நிற ஆடையை தவிர்த்துக் கொள்வார்கள். அதே போல இந்த டார்க் கலர்ஸும் அதைத்தான் செய்யும், வெப்பத்தை உறிஞ்சி வைத்திருக்கக்கூடியவை. எனவே மிக மிக மென்மையான, அதுவும் மிருதுவான, கொஞ்சம் மென்மையான நிறமுடைய ஆடைகளை அணிவது இந்த வெப்பநிலையிலிருந்து உங்கள் உடலை உஷ்ணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதே போல நேரடியாக வெயில் படக்கூடிய இடங்களிலே உலாவாதீர்கள். நேரடியாக வெப்பம் உடலில் படும்போது இன்னும் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீரிழப்பை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நேரடியாக வெயில் படுமாறு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல மரநிழல்களுக்குள்ளே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மரநிழல்களுக்குள்ளே நின்று கொள்ளுங்கள். நிழலான இடங்களிலிருந்து பெரும்பாலும் வேலையை செய்ய பாருங்கள். வெயிலுக்குள் வேலை செய்ய போகிறீர்கள் என்றால் தொப்பி அல்லது குடை போன்ற விடயங்களை பாவித்து நேரடியாக வெயில் எங்கள் உடலிலே படுவதை தவிர்த்து வேலைகளை செய்வது நல்லதாக இருக்கும். அதே போல இந்த வெயில் நேரடியாக படுவதால் எங்களுக்கு தோல் நோய்கள், கண் நோய்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த காலப்பகுதியிலே முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களையும் வெளியிலே செல்ல அனுமதிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் வெயில் காலங்களில். ஏனென்றால் அவர்களுடைய உடலுக்கு இந்த அதிகரித்த வெயில், நீர் வறட்சி என்பதும் மிக இலகுவில் அவர்களை பாதிப்படைய செய்விடும். அதே போல நோய்வாய்ப்பட்டவர்களையும் இந்த விடயங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே உடலில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த வெயில் காலத்திலே கொஞ்சம் நாங்கள் அதிகளவான தண்ணீரை அருந்தி, நீராகாரங்களை உண்டு, பழங்கள், அதே போல் பழரசங்களை உண்டு, அதே போல் இந்த இளநீர் போன்ற விடயங்களை குடிப்பதன் மூலமாக உடலிலே நீர்ச்சத்தை நாங்கள் பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீர் சமநிலையை பேணுவதால் உடலிலே இந்த வெப்ப காலத்திலே நீர் வறட்சி ஏற்படுவதை நாங்களும் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி உடல் பிரச்சனைகளை தாண்டி சமூக பிரச்சனைகள் வரும்போதும் இந்த காலப்பகுதியிலே சும்மாவே மனிதர்களுக்கு இப்போதெல்லாம் எரிச்சலாக தான் இருக்குது. அப்போ இந்த வெக்க காலப்பகுதியில் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உளப்பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உள ரீதியாகவும் பல நெருக்கடிகள் வரும். இந்த காலத்துக்குள்ள குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், வயது வந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த வெயில் காலங்களில் இன்னும் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அதேபோல் வேலைத்தலங்களுக்கு சென்று வருபவர்கள், வெளியிலே சென்று வருபவர்கள் வெயில் காலங்கள் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கக்கூடிய, உளப்பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குடும்ப வன்முறைகளை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் தான் இருக்குது. அதை தாண்டி காட்டுத்தீ இப்போது இலங்கையிலும் பரவ ஆரம்பித்திருக்கப்படுவது எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த காட்டுத்தீ உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது. அண்மையிலே கடந்த ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அறிவியல் நகர் வளாகத்திலே இந்த காட்டுத்தீ பரவல் சிறிய அளவில் ஏற்பட்டு அது பிறகு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதும் இந்த வெப்ப காலங்களிலே காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம். அதேபோல் ஆஸ்திரேலியாவிலே ஏற்படக்கூடிய பாரிய காட்டுத்தீ காரணமாக பல உயிரினங்கள் கருகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இப்படி பல்வேறு இடங்களிலும் ஏற்படுது. எங்களுடைய பிரதேசங்களிலும் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த வெக்கை காலங்கள் இன்னொரு பக்கம் இப்படியான சிக்கல்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெயில் காலங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உகந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தோல் நோய்கள், கண் நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடி வைத்தியசாலைக்கு சென்று உரிய மருத்துவ முறைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், அதே போல முதியவர்கள் விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வெயில் காலங்களிலே அவர்களை தனியாக வெளியில் அனுப்புவது, நேரடியாக வெயில் படுமாறு செல்ல அனுமதிப்பது போன்ற விடயங்களையும் தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக நாங்களும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நிச்சயமாக இந்த நாடு முழுவதும் தற்போது நிலவி வரக்கூடிய இந்த வெப்பநிலை மே மாதம் வரை நீடிக்கக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இதை அடுத்து நாங்கள் எங்களினுடைய வாழ்க்கை முறைமையிலே சில தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருக்கணும். காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த கரை குறிப்பிட்டிருப்பது போல இந்த வெயில் காலம் என்பது மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் எல்லோருக்குமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால், வெளியில சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு வரணும் என்று சொன்னா கூடவே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெயில் காலப்பகுதியில அதிகளவான நோய்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை இந்த நீரை அருந்துவதைத்தான் இதற்கான மாற்று முறையாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு நாளைக்கு சராசரியாக நாங்கள் 5 தொடக்கம் 6 லிட்டர் நீரினை அருந்த வேண்டும். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுதே நாங்கள் ஒரு நாளிலே அவ்வளவு தேவையான நீரை எடுத்துக்கொள்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த வெயில் காலங்களிலே, இந்த வெப்பநிலையான காலத்திலே எங்களினுடைய உடல் சமநிலையை பேணுவதற்காக முடிந்தவரை நீரை அருந்தி கொள்வது நல்லது. தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காமல் அடிக்கடி நீங்கள் ஒரு போத்தலிலே நீரை எடுத்து வைத்து அதனை குடிப்பதற்கு பழக்கிக் கொள்ளுங்கள். முடிந்தவரை வீட்டிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதியவர்கள் தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருங்கள். என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் குழந்தைகளுக்கு இந்த நீர் அருந்துவது தொடர்பாக அவர்கள் பெரிய மட்டிலே கவனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முடிந்தவரை இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கான இந்த தண்ணீர் குடிப்பதற்கான ஆலோசனைகளையும் விழிப்புணர்வையும் வழங்கி அவர்களையும் தண்ணீர் அருந்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிலவேளை இந்த ஒரு நாளிலே இவ்வளவு தொகையான தண்ணீரை ஒரேடியாக எடுத்துக்கொள்ள முடியாது என நினைத்தால் அதை ஒரு இளநீராகவோ அல்லது பழச்சாறாகவோ ஒரு இயற்கையான பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழச்சாறாகவோ அதனை அருந்தி எங்களின் உடலுக்கு தேவையான நீரினை சேமித்துக் கொள்வதற்கான அடிப்படை வேலையை நாங்கள் பார்த்தாக வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த வெயில் இவ்வாறான இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு வேர்வை அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதனால உடலிலே இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது உடல்ல ஒரு சோர்வு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த முடிந்தவரை தண்ணீரை அருந்துவதோடு முடிந்தவரை இந்த 11 மணி தொடக்கம் 3:30 வரையான இந்த காலப்பகுதியில் நேரடியாக வெயில் தாக்கம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நேரடியாக வெயிலில் நின்று செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து வீட்டுக்குள் நிழலான பிரதேசங்களில் இந்த வேலைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள் தொடர்பாகவும் ஏனையவர்களும் கட்டாயமாக கவனத்தில் இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த காலம் மிகவும் கடுமையான காலமாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மலையக நாட்டு பகுதிகளிலும் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடும் வெப்பநிலைமை காரணமாக நீர்த்தேக்கங்கள் எல்லாம் வற்றி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நீர்மின் உற்பத்தி கூட பாதிப்படையக்கூடியதாக இருக்கிறது என தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த உணவு விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வெப்பநிலையான காலப்பகுதியிலே அதிக காரமான உணவுகளையோ அல்லது எண்ணெய் பதார்த்தங்களையோ எடுத்துக்கொள்வதை தவிர்த்துவிட்டு நல்ல பயனுள்ள நார்ச்சத்து மிக்க அல்லது தண்ணீர் சத்து மிக்க நீர் சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்பூசணி பழமாக இருக்கலாம் அல்லது வெள்ளரி பழமாக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம். இவ்வாறு உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நல்ல உணவு பதார்த்தங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே எங்களினுடைய நடவடிக்கைகள் மீதாக சற்று கவனமாக இருந்து கொண்டாலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கடுமையான நிறங்களில் ஆடைகளை அணிவதை தவிர்த்து மென்மையான நிறங்களில் ஆடைகளை அணிந்து கொள்வது நல்லம். குறிப்பாக கறி குறிப்பிட்டிருப்பது போல இந்த கருப்பு நிறமோ சிவப்பு நிறமோ இவ்வாறான ஆடைகளை தவிர்ப்பது நல்லம். என்னன்னு சொன்னால், இந்த கருப்பு நிறம் எல்லாம் சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பநிலையை உறிஞ்சி உள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை அதிகாலையிலும் மாலை வேளையிலும் குளித்து எங்காவது வெளியில் சென்று வருகிறீர்கள் சொன்னால் குளித்துவிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்திலே இப்ப நீங்கள் ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் பேருந்துகளில் எல்லாம் அதிக நெரிசல்களுடன் இருக்கும் பொழுது இந்த வெப்பநிலைக்கும் ஒரு பக்கம் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும், அடுத்த பக்கம் உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காலங்களிலே இந்த சிரங்கு இவ்வாறான நோய்களும் வருவதற்கான காரணங்கள் இருக்கிறது. மற்றது கண்களிலே எரிவு, கண்களிலே எரிச்சல் தன்மை இவ்வாறான நிலைமைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கண்களிலே எரிச்சல் தன்மை எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பின்பற்றி தகுந்த முறையில் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து இந்த முதியவர்கள் இந்த காலத்திலே வெளியில் நடமாடுவதை சற்று குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். என்ன
என்னன்னு சொன்னால் இந்த முதியவர்கள் இந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு ஏற்கனவே சோர்வு அதிகமாக இருக்கும். இவ்வாறான காலப்பகுதியிலே வெளியிடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக இன்னும் சோர்வு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலகட்டத்திலே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள் அல்லது இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்பாக மிகுந்த கவனத்துடனும் அவதானத்துடனும் செயற்பட்டால் இந்த காலத்தையும் எங்களால் கடந்து விட முடியும். எனவே முடிந்தவரை இந்த உணவு பழக்கங்களையும் இந்த எங்களினுடைய செயற்பாடுகளின் மீதும் கவனத்தை செலுத்தி நாங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை தான் கூறக்கூடியதாக இருக்கும், இல்லையா? நிச்சயமாக. அப்போ இந்த வெயில் காலத்தில் இப்படி இருக்கும்போது இன்னொரு விடயம், இந்த வெயில் காலங்களிலே வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களிலே இந்த உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. என்றால் உடற்பயிற்சி காலங்களிலும் அதிக அளவிலான சக்தி உடலில் இருந்து வெளியேறப்படும், அதே போல நீர் இழப்பும் ஏற்படும். எனவே வெயில் காலங்களில் அவை ஏற்படுவதும் உடலுக்கு பல்வேறு தேவையற்ற விடயங்கள் உருவாகி இருக்கும். எனவே உடற்பயிற்சி செய்வது அவசியம். இந்த வெயில் காலங்களிலே, வெயில் அதிகரித்து இருக்கும் நேரங்களிலே உடற்பயிற்சி செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே போல வாகனங்களுக்குள்ளே குழந்தைகள், சிறுவர்களை தனியே விட்டு செல்லாதீர்கள். இரண்டாவது, அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக வாகனங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அவர்கள் நீங்கள் வாகனத்தை லொக் பண்ணிட்டு போய் அது ஏசி இருக்கும், ஏசியிலோ அவர்களுக்குள்ளே பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். வெயிலுக்குள்ளே உடம்பு சூடாக வந்துவிட்டும் திடீரென்று ஏசிக்குள்ளே குளிர்ந்த சூழ்நிலைக்கு வரும்போது உடம்பு அதுக்கு உடனடியாக தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் உடலிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த வெயில் காலங்களிலே குழந்தைகளை தனியே இந்த கார்களுக்குள்ள, வாகனங்களுக்குள்ள விட்டு போகிறது, குறிப்பாக இந்த பாடசாலை முடிஞ்சு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வந்து கடைக்கு போய் காருக்கு லொக் பண்ணி விட்டுட்டு போகிறது, இப்படியான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. எனவே இந்த விடயங்களிலே பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி முடிந்தளவு அதிகளவு நீர் அருந்த பழகிக் கொள்ளுங்கள். நீராகாரங்களை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் சின்ன இருக்கலாம் இந்த வெயில் காலங்களெல்லாம் வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வந்தாலும் அம்மா ஒரு பெரிய கப்புள்ளா தேசிக்காய் தண்ணி கரைச்சி வச்சுப்போம், அதை குடிக்க சொல்லி. அதே மாதிரி தண்ணியெல்லாம் வீட்டை பார்த்து இளநீ அப்பா வட்டி வச்சுப்போம். இப்படி பல்வேறு விடயங்கள். எனவே பிள்ளைகளுக்கு இன்றைக்கு போத்தில் ஜூஸ் அதெல்லாம் வாங்கி ரசாயனங்களை கொடுப்பதை விட்டுவிட்டும் இப்படியான இயற்கை முறையிலே அதிகளவான நீராகாரங்களை அவர்களுக்கு கொடுக்க பழகிக்கொள்ளும். இந்த காலங்களில் இந்த வர்த்தக பழம் எல்லாம் அதிகளவு நீர்ச்சத்தை வைக்கக்கூடிய வர்த்தக பழமாக இருக்கட்டும், தர்பூசணி பழமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வெயில் காலங்களிலே விளையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அப்படியான பழங்களையும் ரசாயன சேர்மதி அற்ற பழங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பது நீர்ச்சத்தை அதிகரிப்பதோடும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கும். எனவே முடிந்த அளவு பிள்ளைகளுக்கு தண்ணீர் அதிக அளவில் பிறந்து கொடுங்கள், இந்த பழ வகைகளை கொடுங்கள், பழச்சாறுகளை கொடுங்கள். அதுவும் எங்கள் இயற்கை முறையில் எங்கள் வீடுகளில் தயாரிக்கப்பட்ட பழச்சாறுகளை கொடுக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தாண்டி நாங்கள் ஏற்கனவே ஏற்படக்கூடிய உள நெருக்கடிகள் இந்த காலங்களிலும் இந்த வெப்ப காலம் என்பது சும்மாவே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். வெளியில் போகிறனாலே அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். வெயில் காலத்தில் போயிட்டு வந்தால் உடனே குளிக்கணும், வேர்த்து உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த காலங்களில் குடும்ப வன்முறைகள், கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகள், வீட்டில் பேசப்படுறதும் கத்துப்படுறது, அதே போல் அலுவலக நேரங்களிலே வெளியில் போயிட்டு வரைக்க ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் வெளியில் போயிட்டு வரைக்க அலுவலகத்தில் ஏற்பட பிரச்சனை பல்வேறு விடயங்கள் இருக்குது. எனவே இந்த காலங்களிலே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு செயற்படணும். நாங்கள் சாதாரண நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விடயமா, உள நெருக்கடி பெரிய விடமா, இப்படி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பம். இல்லை உள நெருக்கடிகள் இந்த காலங்களில் எல்லாருமே வெயில் காலங்களிலே கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும் தன்மையோடு தான் இருப்போம். ஏனென்றால் அப்படி இந்த வெயில் எங்களுக்கு செய்யக்கூடிய இப்போது ஆரம்பம் போக போக மே மாதம் அளவிலெல்லாம் வெயிலுடைய கொடூரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு செயற்பட வேண்டும். வெளியிலே ஒருவர் சென்று விட்டு வருகிறார்கள், இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் நாள் ஹீட்டாக தான் வரும். அதுவும் ஹீட்டான மனிதர்கள் வெளியில் போனால் இன்னும் ஹீட்டாக வரும். எனவே வந்தவுடன் 1000 கேள்விகளை கேட்டு அது செஞ்சீங்களா இது செய்யுங்களா ஏன் இதை விட்டு திட்டினீங்களா அப்படியான விடயங்களை விட்டுட்டும் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளுடன் பழகுவதன் மூலம் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உள நெருக்கடிகள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே பொருளாதாரம், உடல், உளம் என்று பல்வேறு விடயங்களையும் பாதிக்கக்கூடிய காலமாக இந்த வெயில் காலம் இருக்குது. அதிலும் குறிப்பாக வடமத்திய சப்ரமுக மாகாணங்களிலே இப்போது இந்த வெப்பநிலை சுட்டன் அதிகரித்திருக்கிறது. வட மாகாணத்திலே மன்னார் மாவட்டத்திலே அதிகரித்து காணப்படுகிறது. எனவே இதற்காக மக்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது அதிகளவான நீரை அருந்த பழகிக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.